சென்னையில் நடிகர் விஷால் தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த அணியின் முக்கிய நிர்வாகிகள் தற்போது பேசி வருகின்றனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அந்த உழைப்பு வீணா போக கூடாது. நம்ம இத்தனை வருஷம் 3 வருஷம் ஆச்சுங்க. நாங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 நாள் நல்லது நடக்க போகுது. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், உங்க ஓட்டுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க தைரியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. உங்க தைரியம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சத்தியமா சொல்றேன் நல்லது நடக்கும். சத்தியமா சொல்றேன் நல்லது நடக்கும். ஏன் தைரியம் சொல்றேன்னா, பெண்கள் மத்தியில நான் திரும்ப சொல்றேன், ஒரு ஆண் தைரியமா இருந்தா பக்கத்துல ஒருத்தருக்கு தான் அது தொத்திக்கும். ஆனா ஒரு பெண்மணி தைரியம் இருந்தா அந்த தெருவுக்கே வந்துட்டேன். இப்போ நேற்று கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் புகார் இல்ல, ஒரு மனு கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? எனக்கு இல்ல, இவருக்கு இல்ல, அத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க போய் கொடுத்தோம். இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ஆதரங்கள் ஒவ்வொரு ஊர்ல, அதாவது வயசானவர் ஒரு 75 வயசு வயதானவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஐயா நான் 50 வருஷம் இந்த நாடகத்துக்காக நான் உழைச்சிருக்கேன். என் பேர பேத்திகளுக்கு எல்லாம் தெரியாதையா, அவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி ஒரு விழா மட்டும் நடத்தி கொடுங்க, இல்ல அங்கீகரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான் கேட்டாரு. அவர் கை காசு கூட கேட்கலங்க. அவர் செஞ்ச சேவையை அவங்க பேர பேத்திகளுக்கு தெரியப்படுத்துறோம்னு சொல்றாரு. இதுல பாதி அந்த எதிரணி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு பின்னாடி இருப்போம். இந்த நேரம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஜெயிக்கிறது உறுதி. அது முடிவாச்சு. ஏன் சொல்றேன்னா, முடிவான விஷயம் ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு கெடுதல் பண்ணி